தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாதம்பட்டி கிராமத்தில் கும்பாபிஷேக திருவிழாவின் போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி வயதான பெண்மணியின் கழுத்திலிருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிச்சந்தையைச் சேர்ந்த விமலாவின் செயின் திருடு போன நிலையில் அவர் திருவிழாவிலேயே கண்ணீர் விட்டு கதறி எழுந்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாங்க தீர்க்க முடிக்கிறதுல கொடி கழுத்துல இருந்தது அசாம யாரும் எடுத்துக்கிறாங்க. குட்டியா யாராவது பொம்னாடி அசாத வேறு பொம்னாடி கிட்ட வாங்கினாலாம். தீர்க்க முடிச்சிருந்தேன் அந்த நேரத்துல கொடி கழுத்துல இருந்து வேற ஒரு பொம்பளை வாங்கி ஆரம்ப வேற பொம்னாடி எந்த சும்மா குடிங்கலாம். அந்த பொம்மை யாருன்னு தெரியல. குட்டியா அப்பா நான் கடவுளைக்கே உலகமெல்லாம் சுத்தறேன். அப்பா காசு சாரி சாரி 4 பவுன் காசு கொண்டு தாய் எல்லாமே அப்பா வாடகை 4 பவுன் செயின் சார், கீழே தாலி குண்டு, அப்புறம் 2 காசு எல்லாம் சேர்த்து 5 பவுன் சார். சார் தீர்த்து வளைஞ்சு பிடிக்கும் போது அசாமி எடுத்துட்டுக்கிறாங்க. வேற ஒரு பொம்பளை இந்த பொம்பளை கிட்ட அந்த பொம்பளை சும்மா பிடிங்கலாம் எந்த குடினிட்டு நான் அப்புறம் போய் கழுத்தை பார்க்கறேன் தீர்த்த வச்சு கீழே உக்காந்து இல்லை. அப்புறம் தான் ஓடி வந்தாங்க. நான் அந்த பரியில் பின் வச்சு போட்டு இப்படி வச்சிருந்தேன். அதில் கூட்டத்தில் இருக்கும்போது அப்படி எப்படி தீர்த்தம் பிடிச்சா கீழே அப்போ எடுத்துக்கிறாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.